அருமை தமிழர்களே, சிவகுமாரின் அன்பான வணக்கங்கள். நம்ம எல்லாருமே சின்ன வயசில் ஒரு கதை ஒன்று கேள்விப்பட்டிருப்போம். இந்த முயலும் ஆமையும் போட்டி போட்டுது. முயல் வேகமாக முன்னால் ஓடிடுச்சு. அப்புறம் ஆமையை காணவே இல்லை. அப்புறம் வழியில் அது மெதுவாக வரும்டா, கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்போமேன்னு முயல் தூங்கிடுச்சு. ஆமை தொடர்ந்து போய் ஜெயிச்சிருச்சு அப்படின்னு ஒரு கதை ஒன்று கேள்விப்பட்டிருப்போம். அதை நான் கூட சின்ன வயசில் கேட்டிருக்கிறேன். சின்ன வயசுல எங்கள் தாத்தா சொல்லியிருக்கிறார். அவர் அதை சொல்கிறப்பவே எங்கள் அப்பா ஒரு கதை சொன்னார் அப்படின்னு தான் இதை ஆரம்பித்தார். அப்போ என்னென்னா, அந்த முயலும் ஆமையும் இன்னும் சாகவே இல்லை. அதுக்கு ஒரு 120 வருஷம் இருக்கும் போல இருக்கு. இப்போ கூட அந்த கதையை சொல்கிறேன். ஆனால் அதில் ரொம்ப ஒரு அற்புதமான விஷயத்தை அண்மையில் டெவலப் பண்ணி பிரமாதமாக ஒரு இடத்துல நான் கேள்விப்பட்டேன். இப்போ பாருங்களேன், அந்த முயல் வேகமாக போச்சுங்களா, திரும்பி பார்த்தது ஆமையை காணோம். இந்த பக்கம் பார்த்தா அது ஒரு காட்டுப்பாதை தானே, அங்கே அப்படியே அருவி ஒன்று கொட்டிக்கிட்டு இருக்குது. சரி, கொஞ்சம் நேரம் அப்படி ஜாலியாக அருவியில் போய் நம்ம குளிச்சுட்டு ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டு அப்புறம் போவோமே. அதுங்கிட்ட போய் போட்டி போடுறது நமக்கு இன்சல்ட்டு தான். இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம தான் ரொம்ப முன்னால் வந்துட்டோமே, நமக்கு டைம் இருக்குது அப்படின்னு அருவியில் குளிக்க போச்சு. குளிச்சுட்டு வர்றப்போ அங்கே ஒரு முனிவர் ஒருத்தர் உட்காந்துருக்கிறார். அவர்கிட்ட போய், சாமி வணக்கம் சாமி அப்படின்னு இந்த முயல் சொல்லியிருக்குது. எப்படி இருக்கிற, என்ன வேணும், என்ன திடீர்னு அருவியில் வந்து குளிக்கிறேன்னு. அதுக்கு இந்த முயல் சொல்லுது, அது ஒன்றும் இல்லை சாமி, இந்த ஒரு ஆமை தேவையில்லாமல் என் கூட போட்டி போடுறேன் அப்படின்னு வந்து சொல்லி 2 பேரும் ஓட்டப்பந்தயம் போடலாமா அப்படின்னு. அவர் உடனே ஆமாம் நான் கூட கேள்விப்பட்டிருக்கேன், அது நீதானா அந்த முயல் நீதானா அது ஆமைகிட்ட போட்டி போட்டு ஜெயிச்சது? அதே தான் சாமி, அது வரத்துக்கு ரொம்ப நேரமாகும். திரும்பி பார்த்தேன், இங்கே அருவி இருந்தது, ஒரு குளியல் போட்டு போகலாமேன்னு வந்தேன், அப்படியே உங்களையும் பார்த்தேன், வணக்கம் சாமின்னுச்சு. இப்போ அவர் கேட்குறார், சரி எதுக்கு இந்த ஆமையோட போய் போட்டி போட்டுக்கிட்டு இருக்கிற அப்படின்றார். அதுக்கு அந்த முயல், போட்டி போட்டால் நம்ம வின் பண்ணுறோம், ஜெயிக்கிறோம், காட்டிலையே நம்ம தான் ஸ்பீடாக போகணும் அப்படின்னு நமக்கு ஒரு பேர் கிடைக்கும், அது ஒரு பாராட்டு தானே, அந்த சந்தோஷம்தான் சாமி, வேறு என்ன. 4 பேர் மனசில் நம்ம தான் ஓட்டப்பந்தயத்தில் ஃபஸ்ட்டு வந்தோம் அப்படின்னு இருக்கும்ல, 4 பேர் பாராட்டுறப்போ கொஞ்சம் சுகமாக இருக்கும்ல, அவங்க மனசில் நிற்போமே, அது ஒரு மகிழ்ச்சி தானே சாமி. உங்களுக்கு எங்கே தெரிய போகுது, நீங்கள் சாமியார் இதெல்லாம் ஒன்றும் வேணான்ட்டு போயிட்டீங்க, எங்களுக்கு அது ஒரு மகிழ்ச்சி தான் அப்படின்னுச்சு. அவர் கேட்டார், சரி இந்த முயலில் நீ ஜெயிச்சிட்ட, இப்போ எல்லார் மனசுலையும் நீ நிற்ப அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறியா? ஆமாம், நான் வின்னர் இல்லையா, வின் பண்ணால் மனசில் நிற்போம் இல்லையா, 4 பேர் பாராட்டுவாங்களே. இந்த காட்டில் ஒன்றை விட வேகமாக மான் ஓடும், சிறுத்தைலாம் ஓடும், அதோட பேர்லாம் உனக்கு தெரியுமா அப்படின்னார். எந்த மான் ஓடும், எந்த சிறுத்தை வேகமாக அதை விட ஓடும், அது எவ்வளோ வேகத்தில் ஓடும், எவ்வளோ கிலோமீட்டர் ஸ்பீடில் ஓடும், இந்த டீட்டெயிலாம் உனக்கு தெரியுமா அப்படின்னார். அவர் இந்த காலத்து சாமியார், இங்கிலீஷும் படித்தவர். அது தெரியலிங்களே சாமி, அது எது எவ்வளோ கிலோமீட்டர் ஸ்பீடில் போகும்லாம் எனக்கு தெரியாதே அப்படின்னுச்சு. ஒன்றை விட அதுங்கெல்லாம் படு ஸ்பீடாக ஓடும், அந்த மானை பற்றியோ சிறுத்தையை பற்றியோ உனக்கு தெரியல. அப்படி இருக்கிற போய் ஒரு ஆமையை ஜெயிச்ச உன்னை யார் மனசில் ஞாபகம் வச்சுக்க போகிறாங்க? ஆமையை நீ ஜெயிச்சன்றது உண்மையிலேயே பெருமையா? ஆமைனாலே பொதுவாகவே அது மெதுவாக தான் வரும். ஆனால் அதோட நீ கடலில் போய் போட்டி போடு பார்ப்போம், உன்னால் ஆமையை ஜெயிக்க முடியுமா? அது தண்ணியில் எவ்வளவு வேகமாக நீந்தி போகும் தெரியுமா? உன்னால் முடியுமா அது? அது மட்டும் இல்லை, இப்போ நீ போட்டியில் ஜெயிச்சிட்ட அப்படின்னு வச்சுக்கேன், இதில் ஒரு பெரிய சிக்கல் இருக்குது. நாளைக்கு ஒரு குரங்கு ஒன்று வரும், என்னவோ பெருசாக ஜெயிச்சிட்டியாமே, ஏன் கூட வரியா, நான் மரத்துக்கு மரம் எப்படி தாவறேன், இவ்வளோ ஸ்பீடாக உன்னால் தாவ முடியுமா அப்படின்னு ஒரு குரங்கு வந்து உங்கள்கிட்ட கேட்கும். அடுத்தாப்புல ஒரு கரடி ஒன்று வரும், அது எங்கிட்டேருந்து எங்கூட போட்டி போட்டு ஜெயிக்க வரியா, நம்ம 2 பேரும் போட்டி போடலாமா அப்படின்னு அது கேட்கும். நீ ஆமைக்கிட்ட இப்போ கேட்டியே, வேணுட்டே அதை வம்புக்கு இழுத்து நீ ஜெயிச்சுட்டு தான் பேர் வாங்கணுன்றதுக்காக அதுங்கிட்ட சொன்னியே, அதே மாதிரி இப்போ கரடி உங்ககிட்ட வம்புக்கு வரும், குரங்கு வரும், ஏன் குதிரையே ஒரு நாளைக்கு வரும், குதிரை தான் காட்டில் படு வேகமாக போகக்கூடிய ஒன்று, அது வரும். நீ என்ன லைஃப் முழுக்க இப்படி அடுத்து உங்களோட போட்டி போட்டுக்கிட்டே இருக்க போறியா? முக்கியமான இடம், கொஞ்சம் நல்லா கவனிங்க. வாழ்க்கை முழுக்க அடுத்தவங்களோட போட்டி போட்டு அவங்களோட ஜெயிச்சுக்கிட்டே இருக்கிறது தான் வாழ்க்கைன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறியா? கொஞ்சம் யோசிச்சு பாரு அப்படின்னு. இப்போ தான் முயலுக்கு புத்தி வருது. 120 வருஷமாக ஓடிக்கிட்டு இருக்கிற அந்த முயலுக்கு இப்போ தான் யோசனை வருது. ஆமாம் இல்லை,
அடுத்தவங்களோட ஓடி 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 அடுத்தவங்களோட ஒப்பிட்டு அடுத்தவங்களோட போட்டி போட்டு நான் ஜெயிச்சிட்டேன்றதுல என்ன பெருமை இருக்குது? அடாடா, இது ஒன்றும் சரியே இல்லையே, தப்பு பண்ணிட்டோமே. சரி சாமி, நீங்கள் சொல்கிறது எனக்கு இப்போ தான் புரியுது. அந்த முயல் சொல்லுது, நீங்கள் சொல்கிறது எனக்கு இப்போ தான் புரியுது சாமி. நான் வேணா இந்த போட்டியே வேணாம், நான் போட்டியிலேருந்து விளைவிக்கிறேன் சாமி அப்படின்னுச்சு. இப்போ அவர் சிரிச்சுக்கிட்டே சொன்னார், இரு, இந்த உலக வாழ்க்கையில் போட்டியிலிருந்து விலகிறன்னு யாரும் மொத்தமாக விலகவும் முடியாது. நீ போட்டி போட்டு தான் ஆகணும். ஆனால் விலக வேண்டாம், நீ போட்டி போடு. ஆனால் இந்த தடவை நீ ஜெயிச்சிட்டேன்ற அந்த சந்தோஷத்தை ஆமைக்கு விட்டுக்கூட. நீ ஆமையை விட வேகமாக தான் ஓடுவ, ஆனால் இப்போ நான் முயலையே ஜெயிச்சிட்டேன்னு தெரியுமா அப்படின்னு அந்த ஆமை நினைக்கிற மாதிரி நீ கொஞ்சம் வெயிட் பண்ணு, அது முன்னால் போட்டோம். அதுக்கு நீ விட்டு கொடுத்தன்ற பெருமை இருக்குதே, அது உனக்கு உண்மையான பெருமையை தரும். உன்னை விட எளியவங்களுக்கு நீ விட்டு கொடுக்கறது தான் இந்த உலகத்தில் உண்மையான வெற்றி. நம்மளை விட சாதாரணமானவங்க, நம்மளை விட ஏழைங்க, நம்மளை விட திறமை குறைஞ்சவங்க, பலவீனமானவங்க, அவங்களாம் மகிழ்ச்சியாக நம்மளால் இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்குறது தான் உண்மையிலேயே மகிழ்ச்சி. இதை பற்றி என்ன நினைக்கிற அப்படின்னுச்சு. ஆமாம் சாமி, நீங்கள் சொல்கிறது சரிதான். அந்த ஆமைக்கு என் அளவுக்கு ஓட முடியாது, ஆனால் அதுக்காக நான் விட்டு கொடுக்குறேன். ஜெயிச்ச மகிழ்ச்சி அதுக்கு கிடைக்கட்டும். நான் விட்டு கொடுப்பதனால் எனக்கு மகிழ்ச்சி வருகிறது. வெற்றி பெற்றோம் என்று அதற்கு ஒரு மகிழ்ச்சி வருகிறது. சாமி ரொம்ப நன்றின்னு காலில் விழுந்துட்டு போச்சு. இது முயலுக்கு ஒரு சாமியார் சொன்னது அல்ல, வெற்றி பெற வேண்டும் என்று முயல்கிற எல்லோருமே மனசுக்குள் வைத்து கொள்ள வேண்டிய விஷயம் இல்லையா? வாழ்க்கை முழுக்க போட்டி போட்டுக்கிட்டே ஜெயிச்சோன்றது இல்லை. நம்மை விட எளியவர்கள், பலவீனமானவர்கள், அவர்களை மகிழ்விப்பது தான், அதிலே மகிழ்விப்பதற்காகவே நாம் பங்கு பெறுவது தான் உண்மையான வெற்றி, உண்மையான ஆனந்தம். இன்னும் சந்திப்போம். வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.